அதாவது நம்ம வளர்ப்பு பிராணிகளாக நம்ம வந்து சிறிய உயிரினங்களை தான் வளர்க்கணும். உருவத்தில் சின்னதாக இருக்குது பாருங்கள், அதை தான் நம்ம வளர்ப்பு பிராணியாக வளர்க்கணும். உருவத்தில் பெரிய வளர்ப்பு பிராணியை வளர்க்கக்கூடாது. எதெல்லாம் வளர்க்கலாம் அப்படின்னா, கிளியை வளர்க்கலாம். கிளி, அணில், முயல் கூட கொஞ்சம் பெருசு தான், ஏன்னா அதுக்கெல்லாம் அவ்வளோ தீனி போட முடியுமா. அணில் வளர்க்கலாம். எலி கூட வெள்ளையாக இருக்கிற எலி கூட வளர்க்கலாம். பெருச்சாடியெல்லாம் வளர்க்கக்கூடாது. அந்த மாதிரி உருவத்தில் சின்னதாக இருக்கணும். மைனாவை வளர்க்கலாம். புறாவை வளர்க்கலாமான்னு தெரில. ஏன்னா புறாவை வளர்க்கறதா இருந்தால் அதுக்கு நம்ம தானியங்கள் தான் உணவாக போட முடியும். பழங்கள், காய்கறிகள்லாம் அது சாப்பிடுமா? சாப்பிடாது. நாம் சாப்பிட்ற உணவு எது சாப்பிடுமோ அதைத்தான் நாம் வளர்க்க முடியும். நாம் என்ன உணவு சாப்பிடுவோம் அதைத்தான் அந்த நாம் வளர்க்கக்கூடிய உயிரினங்கள் சாப்பிடணும். அதுக்குன்னு சிறப்பு உணவெல்லாம் நம்ம தேடிட்டு இருப்போமா அப்படிங்கிறது. மாமிசம் கண்டிப்பாக போட மாட்டோம். மாமிசம் உண்ணுகிற வளர்ப்பு பிராணிகளை மனுஷங்க வளர்க்கவே மாட்டாங்க. அது மனித கொள்கைக்கு உணவு அதாவது இயற்கை விதிமுறைப்படி நம்ம உணவு உண்ணும்போது நம்ம மாமிசம்லாம் சாப்பிடக்கூடாது. அப்படிங்கும்போது நம்ம பிற உயிரினங்களுக்காகலாம் நம்ம மாமிசம்லாம் போட மாட்டோம். அப்போ அந்த வகையில் மாமிசம் உண்ணுகிற வளர்ப்பு பிராணிகளை நம்ம வளர்க்க மாட்டோம். அது மாதிரி தானியங்கள் புறாலாம் தானியங்களை சாப்பிடும். தானியங்களை சாப்பிடுகிற பறவைகளை வளர்க்க மாட்டாங்க மனுஷங்க. நம்மளை மாதிரியே காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள், பழங்கள் இதை சாப்பிட்ற உயிரினம் எதுவோ அதைத்தான் மனுஷங்க வளர்ப்பாங்க. வெள்ளையாக இருக்கிற எலி அல்லது அணில், இந்த மாதிரி அதோட உணவு தேவை நமக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடாது. அதாவது நம்ம ஒரு வளர்ப்பு பிராணியை வளர்க்குறோம் அப்படின்னா அதுக்கு உணவு கொடுக்குறது நமக்கு பெரிய போராட்டமாக இருக்கக்கூடாது. அது சாதாரண விஷயமா இருக்கணும். நாம் வளர்க்குற ஒரு வளர்ப்பு பிராணிக்கு நாம் உணவு கொடுக்குறது நமக்கு சாதாரண விஷயமா இருக்கணும். அந்த மாதிரி இப்போ நாயெல்லாம் வளர்க்குறாங்கன்னா நாய்க்காக தினமும் 100 ரூபாய்லாம் செலவு பண்ணுறாங்க. அதெல்லாம் ஆடம்பரமான செலவு. அதனால் நாயெல்லாம் மனுஷங்க வளர்க்கவே மாட்டாங்க. நீங்கள் நினைக்கிறீங்க நாய் இல்லாத ஒரு மனித வாழ்க்கையை கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா அப்படின்னு. நாய் முதல்ல நமக்கு எதுக்காக தேவைப்பட்டுன்னா, மாமிசம் உண்ணும்போது தான் மனுஷங்க மாமிசம் உண்ணுகிற வழக்கம் ஏற்பட்ட போது தான் நாயை வளர்க்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் நிறைய குற்றங்கள் செய்தாங்க. குற்றங்களில் செய்யும்போது வீட்டை பாதுகாவலுக்காக, தோட்டத்தை பாதுகாக்கிறதுக்காக நாயை வளர்த்தாங்க. அப்போது குற்றங்கள் செய்யாத ஒரு உலகத்துக்கு நம்ம போக போகிறோம். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 2040 அப்புறம் வருது. குற்றங்கள் செய்யாத உலகத்துக்கு நம்ம போக போகிறோம். அங்கே மனுஷங்க எல்லாருமே நேர்மையாக இருப்பாங்க, எளிமையாக வாழ போகிறாங்க. பணம்ங்கிற நடைமுறை கிடையாது, வியாபாரம், விற்பனை எதுவுமே அங்கே கிடையாது. அப்படி இருக்கும்போது தங்கத்துக்கெல்லாம் மதிப்பு கிடையாது. அங்கே திருடவே மாட்டாங்க. எல்லோரும் விவசாயம் தான் பண்ணுவாங்க. ஏற்றத்தாழ்வற்ற உலகம் அது. எளிமையாக வாழ்கிற உலகம் இது. அன்பு, பாசம் இதுதான் அங்கே அவர்கள் வாழ்வதற்கான ஒரு அடிப்படையான ஒரு பிடிப்பாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அவங்க நேர்மையாக தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அங்கே குற்றங்கள்லாம் நடக்காது. அப்போ நாய்களோட குற்றங்களிலிருந்து நம்ம வீட்டை பாதுகாக்கணுங்கிறக்காக நாயோட அவசியம் நமக்கு தேவையில்லை. பிற உயிரினங்களை வேட்டையாடுவதற்கு நாய்கள் தேவையே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். எலியை வேட்டையாடுறதுக்கு என்ன உயிரினங்களை வேட்டையாடுவதற்கு நாய் தேவைப்படும்? ஏன்னா நம்ம அப்போ ஒரு எலியை வேட்டையாடி நம்ம என்ன பண்ண போகிறோம்? எலியை சாப்பிட போகிறது கிடையாது. எதிர்காலத்தில் மனுஷங்க எலியை சாப்பிட போகிறதில்ல. எந்த ஒரு உயிரினத்தையுமே அவங்க மாமிசமே சாப்பிட போகிறதில்ல. அப்படிங்கும்போது வேட்டையாடுவதோட நோக்கம் வெறும் பாதுகாப்பாக தான் இருக்கும், தவிர உணவுக்காக இருக்காது. எலியை வேட்டையாடுவதற்கு பூனை போதுமானது. பூனையால் நமக்கு பெரிய அச்சுறுத்தல் எதுவும் ஏற்படாது. அதான் நாம் வீட்டில் வளர்க்குற பூனைகள் அது காட்டு பூனையாக மாறும்போது கூட அந்த பூனையால் நமக்கு எந்த அச்சுறுத்தலும் ஏற்படாது. சில காடுகளிலே சில பூனைகள் வளரும், அதுதான் நமக்கு அச்சுறுத்தல். அதனால் அந்த பூனையை மனுஷங்க அதை உயிரோடு விட மாட்டாங்க. அதனால் வேட்டையாடுவதற்காக பிற உயிரினங்களிடமிருந்து தன்னை பாதுகாப்பதற்காக நாய்கள் தேவைப்படுமே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பிற உயிரினங்கள்லாம் எது, என்ன உயிரினம், அதை முதல்ல நம்ம யோசிக்கணும். அதெல்லாம் மனுஷங்களே சாகடிச்சிருவாங்க. பாம்புகிட்டேருந்து பாதுகாக்கிறதுக்கு நாய் தேவைப்படும் அப்படின்னா அது பாம்பை நம்மளே அடிச்சிடலாம். அது நாய் தான் அடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அது மாதிரி உணவுக்காக வேட்டையாடுகிற வழக்கம் மனுஷங்கக்கிட்ட இருக்காது. அதனால் நாயோட தேவை எதிர்காலத்தில் சுத்தமாக கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் எதிர்காலத்தில் மனுஷங்க ஒரு அமைதியான, எளிமையான, இயற்கையோடு இணைந்து இயற்கை விதிமுறைக்கு உட்பட்டு வாழப்போகிற ஒரு வாழ்க்கை வாழ போகிறாங்க. அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையில் இந்த நாய்கள் எப்படின்னா தன்னுடைய வாயாலே அது கெட்டுரும். என்னென்னா அது குலைச்சிக்கிட்டே இருக்குமா, அது பெரிய தொல்லையாக போயிடும். நாய்களோட பஞ்சாயத்து நாய்களுக்கு பஞ்சாயத்து பண்ணி வைக்கிறதே பெரிய விஷயம். அது நிம்மதியாகவே இருக்கக்கூடாது, அமைதியாகவே இருக்கக்கூடாது. மிகப்பெரிய ஒலி மாசு ஏற்படுத்தக்கூடிய ஒரு சவுண்ட் பொல்யூஷன் சொல்லுவாங்க. அது ஒலி மாசு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த நாய்ங்கிறது. நாயோட சத்தம் இருக்குல்ல, குறைக்கிறது, இதெல்லாம் நிம்மதியாக தூங்க விடாது. நிம்மதியாக ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இது கடந்து குலைச்சிட்ருக்கும்.
அப்போ பேசுகிறவருடைய கவனம் சிதறும். அந்த மாதிரியான ஒரு இந்த நாய், அதனாலே பின்னாடி பார்த்திங்கன்னா நாய் குலைக்குது பார்த்திங்களா, நாய்களோட தொல்லை ரொம்ப அதிகமாகிடுச்சு. அப்போ நாய் வந்து தனது வாயாலே அது கெட்டுரும். அதனால் மனித வாழ்விடத்தில் நாய்களுக்கெல்லாம் எதிர்காலத்தில் இடமே கிடையாது. அந்த நாய்கள் இந்த மனுஷங்க வந்து எப்போ மிருகமாக மாறினாங்களோ, எப்போ மாமிசம் சாப்பிட்டாங்களோ, மாமிசம் என்பது மனித உணவு கிடையாது. அந்த மாதிரி இயற்கை விதிமுறையை மீறி மாமிசம் சாப்பிடுகிற வழக்கம் மனித உயிர்களிடம் வந்தபோது தான் இந்த நாய்கள் வந்து மனுஷங்கள்லாம் மிருகமாக மாறுறாங்க. அதாவது மாமிசம் உண்டாலே அது மனுஷங்க மிருகமாக மாட்டாங்க. அது மிருகத்தோட உணவு தான் மாமிசம். அப்போ மனுஷங்க மாமிசத்தை உண்டதன் காரணமாக அவங்க மிருகமாக மாறிட்டாங்க. அதனால் நாய் வந்து ஒரு மிருகம் அப்படிங்கிறதுனால மிருகமாக மாறிவிட்ட மனுஷங்க கூட இந்த நாய்கள் வந்து சேர்ந்து கொண்டது. அவ்வளோதான் மொழியா. நாளைக்கு மனுஷங்க மிருக நிலையிலிருந்து மாமிசம் உண்ணாத காரணத்தினால் அவர்கள் மனித உயிர்களாக வாழப்போகிறார்கள். மனித உயிர்கள் ஒரு தாவர உண்ணி. அதனால் மனுஷங்க தனக்காக கூட அவங்க மாமிசத்தை சாப்பிடாத ஒரு நிலையில் நாய்களுக்காக பிற உயிரினங்களை கொண்டு அந்த மாமிசத்தை நாய்களுக்காக போட மாட்டாங்க. நாய்கள் வந்து மாமிசம் இல்லாமல், ஒரு முட்டை இல்லாமல், பால் இல்லாமல் அவை வந்து உயிர் வாழாது. அதாவது அந்த உணவு இருந்தால் தான் அது சாப்பிடும். நாம் சாப்பிட்ற காய்கறிகளோ கீரைகளையோ நாய்கள் வந்து என்றைக்குமே சாப்பிடாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மனுஷங்க பால் கூட குடிக்க மாட்டாங்க. தாய்ப்பால் மட்டும்தான் குடிப்பாங்க. அதுவும் 6 வயசுக்குள்ளே தான் குடிப்பாங்க. 6 வயசுக்கு அப்புறம் தாய்ப்பால் கூட குடிக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது அப்போ நாய்களுக்கு நம்ம எதையுமே உணவாக கொடுக்குறதுக்கு நம்மக்கிட்ட எதுவுமே கிடையாது. நம்ம மாடுகளே வளர்க்க மாட்டோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மாடுகளோட வயிறு ரொம்ப பெருசு. அதுக்காக தினசரி அதோட உணவு தேவையை நம்ம பூர்த்தி பண்ணோம்னா அது பின்னாடியே போய் மாட்டை மேய்ச்சிட்டு வரணுமே தவிர வந்தால் தான் அதோட உணவு தேவையை பூர்த்தி பண்ண முடியும். மாடுகளே மனுஷங்க உயிரோடு விடுவாங்களான்னு சொல்ல முடியாது. மாடுகளை கூட மனுஷங்க உயிரோடு விடுவாங்களா? ஏன்னா மாடுகளை தன்னிச்சையாக மனுஷங்க கூட இருக்கிற வரைக்கும் தான் அதாவது மனுஷங்களுக்கு இடையூறு தருகிற எல்லா உயிரினங்களையும் ஒழிச்சு கட்ட போகிறாங்க. அது மட்டும் உறுதி. என்னுடைய யூகத்தை தான் நான் சொல்கிறேன். யானைகள் இதெல்லாம் அப்போது யானைகளெல்லாம் ஒழிச்சு கட்ட போகிறாங்க. யானைகள், புலிகள், சிங்கங்கள், கழுதை, புலி, ஓநாய் இதெல்லாம் ஒழிச்சு கட்டுற நிலையில் அப்போ மனுஷங்க எதிர்காலத்தில் எந்த உயிரினங்களை பெற்ற ஒரு செல்லப்பிராணியாக வளர்ப்பாங்க அப்படின்னா வயிறு சின்னதாக இருக்கணும். அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடாது. அதோட உணவு தேவையை பூர்த்தி செய்கிறது நமக்கு பெரிய போராட்டமாக இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம உணவு தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கே இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 2040 அப்புறம் வரப்போகிற அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நம்ம உணவு தேவையை மனுஷங்களோட உணவு தேவையை பூர்த்தி பண்ணுறதே அவங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கும்போது அவங்க வளர்க்குற செல்லப்பிராணிகளோட உணவு தேவைக்காக அவங்க ரொம்ப போராடினாங்கன்னா வாழ்க்கையில் சோர்வடைஞ்சிருவாங்க. அதனால் செல்லப்பிராணிகளை வளர்ப்பாங்க. அதே நேரத்தில் அவர்களுக்கு பெருசாக கஷ்டம் கொடுக்காத செல்லப்பிராணிகள் அதைத்தான் அவங்க வளர்ப்பாங்க. அந்த வகையில் வந்து கிளியை வளர்ப்பாங்க, மைனா, அது மாதிரி ஒரு அணில் வளர்ப்பாங்க. அப்புறம் வந்து முயல்னால் குட்டியான முயல் எதாக இருந்தால் அது கூட கொஞ்சம் கஷ்டம்தான். வயிறு கொஞ்சம் பெருசு. முயல்னால் அது கொஞ்சம் வயிறு கொஞ்சம் பெருசு. ஒரு குழந்தைக்கு சாப்பிடக்கூடிய உணவு தினசரி கொடுத்தாகணும். அந்த மாதிரி ரொம்பவும் எளிமையாக வாழக்கூடிய வாழ்க்கை தான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை. ரொம்ப அறிவுபூர்வமாக, ரொம்ப தெளிவாக, குழப்பங்கள் எதுவும் இல்லாமல், தேவையில்லாமல் பரிதாபப்பட்டுக்கிட்டு தன்னைத்தானே கஷ்டப்படுத்திக்கிட்டு வாழுகிற வாழ்க்கையெல்லாம் வாழவே மாட்டாங்க. அந்த வகையில் அது சின்ன உயிரினமாக நமக்கு அது கஷ்டமாக இருக்கக்கூடாது. எல்லாருக்குமே ஒரு செல்லப்பிராணி வச்சுக்கணுன்னு ஆசைப்படுவாங்க. அதாவது இப்போ வந்து 2040 அப்புறம் வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ஒரு 1000 கோடி மனுஷங்க இருக்காங்கன்னா 1000 கோடி செல்லப்பிராணிகளை வச்சுக்க வாய்ப்பு இருக்குது. 1000 கோடி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செல்லப்பிராணி வச்சுருப்பாங்க. அவங்க வச்சுக்கிற செல்லப்பிராணி எதுவாக இருக்கும் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒரு நாயெல்லாம் வச்சுக்க மாட்டாங்க. நாயெல்லாம் வச்சுக்கவே மாட்டாங்க. அது 2040 அப்புறம் கிடையாது. அது ஒரு 2140 அப்புறம் அந்த மாதிரி எதிர்காலங்களில் சொல்கிறேன். இப்போ இருக்கிற மனுஷங்க ஃபுல்லாக இறந்து போனதுக்கப்புறம் இப்போ இருக்கிற மனுஷங்க இன்னொரு 100 வருஷத்தில் இறந்து போயிடுவாங்க. இந்த உலகத்தில் இப்போ ஒரு 800 கோடி பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க இன்னொரு 120 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ இருக்கிற யாருமே உயிரோடு இருக்க மாட்டாங்க. ஒரு புதிய தலைமுறை இந்த பூமியில் வாழ்ந்துட்டுருக்கு. அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். அவங்கெல்லாம் நாயெல்லாம் வளர்க்க மாட்டாங்க. நாய்கள் வந்து மிகப்பெரிய தொல்லை மிகப்பெரிய ஒலி மாசு ஏற்படுத்தும். ஒரு அமைதியான சூழ்நிலையே இல்லாமல் செய்து ரொம்ப ரொம்ப இடையூறு தரக்கூடிய ஒரு உயிரினம் தான். அப்புறம் நாய் கடித்தா வந்து நீ மருத்துவம் பார்க்குறதுக்கு உனக்கு அங்கே மருத்துவ வசதிகள் கிடையாது. நாய்களை நீ வளர்க்குற அப்படின்னா நாய்களை என்னால் பிரிய முடியாது. அப்போ நாய்கள் கடித்தா உனக்கு மருத்துவம் பார்க்கணும்ல.
இப்போ 2040க்கு அப்புறம் எந்த மருத்துவர்களும் இருக்க மாட்டாங்க, மருத்துவமனைகளும் இருக்காது, ஆங்கில மருத்துவம் எதுவுமே இருக்காது. அப்போது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நாய் கடித்தா நீ என்ன எதை வந்து மருந்தாக போடுவ? நாய் கடித்தா மட்டும் இல்லை, மிருகங்கள் எது கடித்தாலும் அது விஷம்தான். அப்போது நீ அதுக்கான மருந்தே வந்து பெருசாக நாட்டு மருத்துவத்தில் கிடையாதுன்னு தான் நினைக்கிறேன். அதனால் வந்து இப்படி பல்வேறு பாதுகாப்பு காரணம், நாய்கள்கிட்டருந்து முதல்ல நம்மளை பாதுகாத்துக்கணும். நாய்கள் நமக்கு பாதுகாப்பாக இருக்கணுங்கிறத தாண்டி நாய்கள்கிட்டருந்து நம்மளை பாதுகாத்துக்கணும். அது கடித்தா உயிருக்கு ஆபத்து. அப்புறம் வந்து அதோட நிம்மதியாக இருக்க முடியாது, குலைச்சிக்கிட்டே இருக்கும், ஒரு அமைதியாகவே இருக்க முடியாது, அமைதியாக தூங்க முடியாது. இப்படி பல்வேறு காரணங்களை அடிப்படையாக கொண்டு ஒரு செல்லப்பிராணியை வளர்க்குறாங்கன்னா எந்த விதத்துனா அது இடையூறாக இருக்கவே கூடாது. சத்தம் போட்டுட்ருக்கூடாது, அதிகமாக சத்தம் போட்டுட்ருக்கூடாது, நிறைய சாப்பிடக்கூடாது. ஒரு செல்லப்பிராணியை வளர்ப்பதற்கான விதிமுறைகள் இல்லை. எனக்கு வந்து இப்போ ஒருத்தர் இல்லை நான் வந்து எனக்கு வந்து நாய் தான் வளர்ப்பேன், நான் மாடு தான் வளர்ப்பேன், நான் கன்றுக்குட்டி வளர்க்க போகிறேன் அப்படின்னு தன்னிச்சையாகவும் அங்கே வாழ முடியாது. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ஒரு ஊர் வந்து ஒப்புதல் கொடுக்கணும். நீ ஒரு வளர்ப்பு பிராணி வளர்க்குற அப்படின்னா அது யாருக்கும் இடையூறு தராததாக இருக்கணும். அப்புறம் வந்து எல்லா கோணத்துலேயும் அவங்க அலசி ஆராய்ஞ்சு தான் அனுமதி கொடுப்பாங்க. இப்போ ஒருத்தர் எனக்கு மாடு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு எருவு மாடு ரொம்ப பிடிச்சிருக்கு, எருவு மாட்டை வந்து நான் வந்து பெட் அனிமலாக வளர்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னார்னா அதுக்கெல்லாம் அந்த ஊர் மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க. அல்லது வந்து பெரிய நாய் ஒன்று அதை நான் வளர்க்க போகிறேன் அப்படின்னா அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா பெரிய நாய்க்கு வயிறு பெருசாக இருக்கும், அது குறைச்சிக்கிட்டே கிடக்கும், தொல்லையாக இருக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு, அது கடிச்சுன்னா மருத்துவம் கிடையாது, இப்படி பல்வேறு காரணங்கள். பார்த்தீங்களா, அது மருத்துவம் கிடையாது. இன்றைக்கி வாழ்கிற இந்த வாழ்க்கை முறையில் கூட நாய் கடித்து ஒரு வருஷத்துக்கு 1,00,000 பேர் சாகிறதா சொல்கிறாங்க உலகம் முழுக்க. அப்படியெல்லாம் வந்து நாய்களுக்கு இடம் கொடுக்கலாம் மாட்டாங்க. அதனால் எல்லா உயிரும் ஒன்று தான், நம்மளை மாதிரி தான் எல்லோரும் அப்படின்ட்டு நாய்களுக்காக எந்த சலுகையும் கொடுக்க மாட்டாங்க. நாய்களுக்கு மனித வாழ்வில் இடமே கிடையாது. அது மாதிரி இப்போ மாடுகளுக்கும் மனித வாழ்வில் இடம் கிடையாது. ஏன்னா அதுக்கு அவ்வளோ பெரிய வயிறு இருக்குது. அதுக்கெல்லாம் யார் அதை தன்னிச்சையாக மேய்ஞ்சி அது போக்கில் விட்டால் தான் அதோட வயிறை நிரப்ப முடியும். அது பின்னாடியே நம்மளும் போயிட்டுருக்க முடியாது. அதுவே நமக்கு உரமும் தேவை. அதே நேரத்தில் அது 2 ஆடை வாங்கி விட்டுறலாம். டெய்லி ஆடு வந்து அந்த தோட்டத்தில் எல்லாத்துக்கும் 2 ஏக்கர், 8 வயசுக்கு மேலே உள்ள எல்லாத்துக்கும் 2 ஏக்கர் நிலம் கொடுத்துருவோம். அந்த 2 ஏக்கர் நிலத்தில் ஆடுகள் வந்து அங்கே இருக்கிற புல் அதோட வயிற்றை நிரப்பிக்கலாம். சின்ன வயிறு தான் ஆட்டுக்கு. சின்னதாக உள்ள ஆடுகளை மேய்ச்சிக்கணும். அதாவது செம்மறி ஆடை கூட மேய்ச்சிக்கலாம். செம்மறி ஆடு வந்து அங்கங்கே ஓடாது, அப்படி கூட இருக்கலாம். ஏதாவது பாதுகாப்பான ஆடு, உருவத்தில் பெரிதாக இருக்கிற ஆடுகளை வளர்க்கக்கூட. செம்மறி ஆடு கூட ஆபத்தானது. அதுக்கு கொம்பெல்லாம் பெருசாக வந்துச்சுன்னா, அதுவும் வந்து ஆண் செம்மறி ஆடு பார்த்திங்கன்னா முட்டும் பயங்கரமாக. அந்த வகையில் ரொம்ப எல்லா வகையிலுமே பாதுகாப்பாக இருக்கணும். ரொம்ப சாதுவான உயிரினங்களை மட்டும்தான் மனுஷங்க வந்து வளர்ப்பாங்க. தோட்டத்துலேயும் சரி, உரத்துக்காக கூட ரொம்ப சாதுவான உயிரினங்களை தான். இயற்கையாகவே ரொம்ப சாதுவாக இருக்கணும். மனுஷங்களை அது எதுவும் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி உயிரினங்களை தான் தோட்டத்தில் கூட உரத்துக்காக, அதாவது அது போடுகிற அந்த கழிவுகளிலிருந்து, மரக்கழிவுகளிலிருந்து அதை வந்து நம்ம உரமாக தயாரித்து அந்த உரமாக எடுத்து போய் விளைநிலத்தில் போடணும். அந்த மாதிரி செல்ல பிராணிகளில் கூட மிகப்பெரிய சீர்திருத்தம், மிகப்பெரிய மாற்றம், நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு மாற்றம் நடைபெற போகிறது. எப்படி இந்த இயந்திர அறிவியல் உலகம் நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் 2040 செயலிழக்குது. அது மாதிரி இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை, அதையும் நீங்கள் எதிர்பார்க்கலை. அதே மாதிரி இந்த செல்ல பிராணிகள்லாம் நம்ம வளர்க்குறோம்ல, இதுலேயும் மிகப்பெரிய மாற்றம். மனுஷங்க எந்த உயிரினங்களெல்லாம் வளர்க்க போகிறாங்க, இந்த உலகத்தில் எந்த உயிரினத்தை விட்டு வைக்க போகிறாங்க, அதுவும் நீங்கள் எதிர்பார்க்காது தான். எல்லாமே நீங்கள் எதிர்பார்க்காது தான். முற்றிலும் எனக்கு தெரிஞ்ச எல்லாமே நீங்கள் எதிர்பார்க்காத ஒன்று தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன். அப்போது அந்த அளவுக்கு ஒரு புதுமையான ஒரு உலகத்துக்கு நம்ம போகிறோம். அந்த வகையில் நாய்களுக்கு மனித வாழ்வில் இடமே கிடையாது. மாடுகளுக்கு கூட இடம் கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன், உறுதியாக சொல்லுவேன். ரொம்ப தொல்லை தராத, அது தானாகவே தன்னையும் பார்த்துக்கணும். அதே நேரத்தில் நமக்கு தேவையான அந்த மாதிரி உயிரினத்தை தான் தேர்ந்தெடுப்பாங்க. எந்த உயிரினத்தையும் பாதுகாக்கணும் இந்த பூமியில், அது வந்து மனுஷங்களோட அக்கறை கிடையாது. அப்படி மனுஷங்களுக்கு அது வேலை கிடையாது. அப்படியெல்லாம் அந்த எந்த உயிரினத்தையும் மனுஷங்க பாதுகாக்க முடியாது. அதை பாதுகாத்துக்கணும். எப்படி மனுஷங்க தன்னைத்தானே பாதுகாத்துக்கிறாங்களோ அது மாதிரி ஆடோ சரி மாடோ சரி, அவங்களுக்கு திறமை இருந்தால் அவங்களோட இனத்தை அவங்க தான் பாதுகாத்துக்கணும். சிங்கத்துக்கு திறமை இருந்தால் சிங்கம் தான் பாதுகாத்துக்கணும். புலிக்கு திறமை இருந்துனாக்கா அது புலி தான் தன்னுடைய இனத்தை பாதுகாக்கணும். ஒரு புலிக்கு பாதுகாப்பு கொடுக்குற அந்த இதெல்லாம் வந்து எப்படி சிங்கம் நமக்கு பாதுகாப்பு தராதோ, யானை வந்து மனுஷங்களுக்கு பாதுகாப்பு தராதோ, மனுஷங்களை பற்றி கவலைப்படாதோ, இந்த மனுஷ இனம் இந்த பூமியில் உயிர் வாழணும் அப்படின்னு யானையோ சிங்கமோ புலியோ சிறுத்தையோ எப்படி கவலைப்படாதோ, அது மாதிரி தான் ஆடு மாடு எப்படி கவலைப்படாதோ நம்மளை பற்றி, அது மாதிரி நாமளும் அதை பற்றி கவலைப்படக்கூடாது. அதுதான் இயற்கையானது. சிங்கமோ புலியோ அது சிங்கம் வந்து சிங்கத்தை பற்றி தான் கவலைப்படும். சிங்கங்களோட எண்ணிக்கையை பற்றி தான் கவலைப்படும்.
புலி வந்து புலிகளை பற்றி தான் கவலைப்படும், யானை வந்து யானைகளை பற்றி தான் கவலைப்படும், கழுதை வந்து கழுதைகளை பற்றி தான் கவலைப்படும், மாடு வந்து மாடுகளை பற்றி தான் கவலைப்படும், ஆடு வந்து ஆடுகளை பற்றி தான், நாய் வந்து நாய்களை பற்றி தான் கவலைப்படும். ஆனால் மனுஷங்களை அது மாதிரி தான் மனுஷங்களை வந்து பிற உயிரினங்களை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ நமக்கு எது பயன் தருமோ அந்த உயிரினங்களை பற்றி தான் கவலைப்படணும். நமக்கு எது பயன் தரும், நமக்கு எது கொஞ்சம் கூட தொல்லை தரக்கூடாது, அந்த உயிரினங்களை பற்றி தான் மனுஷங்க கவலைப்படணும். அந்த வகையில் நாய்கள்லாம் வந்து நாய்களுக்காக நம்ம நிறைய விலை கொடுத்து வச்சுருக்கோம். நாய்களுக்காக நாய்களால் மிகப்பெரிய இடையூறு, மிகப்பெரிய தொல்லை. நாய்க்கடியால் 1,00,000 பேர் சாகுறாங்க. நாய்களால் தினமும் நிறைய பேருக்கு நேரம் வேஸ்ட் ஆகுது. எப்படின்னா இப்போ வந்து இந்த உலகத்தில் இப்போ ஒரு பசங்க படிச்சுட்டு இருக்காங்க, யாரோ ஒருத்தர் எதுக்கோ ஒன்று பரீட்சைக்காகவோ அல்லது ஒருத்தர் சும்மா ஒரு புத்தகம் படிக்கிறாருன்னா அந்த நேரத்தில் நாய் குறைச்சிதுன்னா, அது ஒரு 2 நிமிஷம் குறைச்சிதுன்னா அந்த 2 நிமிஷமும் அவங்க படிக்க முடியாது, புத்தகத்தை படிக்க முடியாது, டிவி பார்க்க முடியாது, எந்த வேலையுமே. ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த நாய்கள் குறைச்சி முடிகிற வரைக்கும் அவங்க பேசுகிறத நிறுத்தி ஆகணும். நாய் பின்னாடி குறைச்சிட்டு இருக்கட்டும், நாம் பேசிக்கிட்டு இருப்போம் அப்படின்லாம் பேச முடியாது. அப்படியெல்லாம் பேச முடியாது. நாய் பின்னாடி குறைக்கட்டும், நாம் பேசுகிறத பேசுவோம், அப்படி பேச முடியாது. அது குறைச்சி முடிக்கிற வரைக்கும் நம்ம பேசுகிறத நிப்பாட்டி ஆகணும். அப்போ எவ்வளோ நேரம் இந்த நாய்களால் வேஸ்ட் ஆகுது தெரியுமா? இந்த உலகம் முழுக்க நாய்கள் வளர்ப்பதால், நாய்களுக்கு நம்ம இடம் கொடுத்ததுனால அதுக்கு நம்ம எவ்வளோ விலை கொடுக்குறோம் தெரியுமா? 1,00,000 பேர் நாய் கடித்து சாகுறாங்க. அப்புறம் வந்து ஏகப்பட்ட நேரத்தை வந்து நாய்கள் வீணடிக்குது. ஏகப்பட்ட நேரம் வந்து நாய்களால் வீணடிக்கப்படுகிறது. நைட்டு நாய்கள் குறைச்சிதுன்னா அப்புறம் தூக்கம் தொலைஞ்சிரும். அதுக்கப்புறம் அவங்க தூங்கவே முடியாது. அது நாய்கள் வந்து ஒரு 5 நிமிஷம் குறைச்சதுன்னு வச்சுக்கோங்க, நடுராத்திரில் 1 மணிக்கு குறைச்சதுன்னா இவங்களுக்கு தூக்கம் அப்படியே போயிடும். நல்லா தூங்கிட்டு இருந்தவங்களுக்கு தூக்கம் போயிடுமா, அதுக்கப்புறம் அவங்கள தூங்கிடவே மாட்டாங்க. அப்போ ஒரு நாள் தூக்கமே வேஸ்ட்டாக போச்சு. அப்போ உடல் ஆரோக்கியம் கெட்டு போச்சு, உடம்புல நோய் வரும். அப்புறம் டாக்டர்கிட்ட போனால் அவர் நிறைய பணம் கேட்பார். எவ்வளோ செலவு வரும் பணத்தை. அப்புறம் வந்து இவர் அந்த பணத்துக்காக போய் லோன் எடுப்பாங்க பேங்க்கில் போயிட்டு, அப்புறம் வட்டி கட்டணும். வட்டி கட்ட முடியாமல் ரொம்ப அவஸ்தைப்படும். எப்படி நாய்களால் எவ்வளோ பெரிய பிரச்சனை வருங்க. இந்த மாதிரி சும்மா ஒரு கற்பனை தான். இப்படி கூட ஏன் இருக்கக்கூடாது? அந்த மாதிரி நாய்களுக்கு நாம் கொடுக்குற விலை இருக்குது பார்த்தீங்களா, அது ஏதோ பாதுகாக்குது. மனுஷங்க திருடர்களாக குற்றவாளிகளாக மாறிவிட்டதனால், குற்றம் செய்கிறவர்களாக மனுஷங்க மாறிட்டதுனால, மனுஷங்க கிட்டேருந்து மனுஷங்களை பாதுகாக்கிறதுக்காக அந்த நாய் நமக்கு தேவைப்படுது. எல்லாருமே வந்து நேர்மையாக மாறிட்டா இந்த நாய்களோட அவசியமே நமக்கு தேவையில்லை. மனுஷங்க எல்லாருமே திருந்திட்டாங்க, நல்லவங்களாக மாறிட்டாங்கன்னா அது மாறவே மாறாதுன்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? மாறிடுவாங்க. அதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். இப்போ நான் மாறலையா? நான் கூட மோசமாக தான் இருந்தேன். நான் நல்லவனாக மாறலையா? நேர்மையானவனாக மாறலையா? நானே மாறும்போது ஏன் மற்றவங்களாம் மாற முடியாது? அப்படி இருக்கும்போது மனுஷங்க எல்லாருமே கண்டிப்பாக இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நேர்மையானவர்களாக தான் இருப்பாங்க. அவங்க குற்றவாளிகளாக மாற அங்கே வாய்ப்பே கிடையாது. நான் தான் சொல்லிட்டேன், நாங்கள் பணம் இன்னும் நடைமுறை கிடையாது, வியாபாரம் கிடையாது, விற்பனை கிடையாது, அப்புறம் ஏற்றுமதி இறக்குமதி கிடையாது, எல்லாத்துக்கும் ஒரே அளவு நிலம், எல்லாத்துக்கும் குடியிருப்பதற்கு. அப்படின்னா அவங்க ஏன் திருட போகிறாங்க, ஏன் கொள்ளையடிக்க போகிறாங்க? கொள்ளையடிக்கிறதுக்கு இங்கே பணமே கிடையாது. அப்படி இருக்கும்போது மனுஷங்க எதிர்காலத்தில் குற்றவாளிகள் யாருமே இருக்க மாட்டாங்க. குற்றம்னா என்னன்னு கேட்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையில் நாய்கள் வந்து நமக்கு அப்போ தான் தெரியும், நாய்களால் நமக்கு மிகப்பெரிய தொல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நாய்களுக்காக நம்ம நிறைய உணவு கொடுக்குறோம், அப்புறம் வந்து அது ரொம்ப குறைச்சிட்டு கிடக்குது. அதனால் வந்து நேரம் வேஸ்ட் ஆகுது, தூக்கம் தொலைஞ்சு போகுது, நம்மளால் ஒரு அமைதியாக இருக்க முடியல, அமைதியாக வாழ முடியல. நாய்களால் நம்ம அவ்வளோ அவஸ்தைப்பட்டுருக்கோம். நாய்களுக்கு 1,00,000 நாய்கள் கடித்து 1,00,000 பேர் சாகுறாங்க. இன்றைக்காவது மருந்து இருக்கிற காலத்திலேயே கூட 1,00,000 பேர் சாகுறாங்க. இன்றைக்கி வந்து நாய்கள் கடித்தா ரேபீஸ் நோயை தாக்குது, அதிலேருந்து பாதுகாத்துக்குள்ள நம்மகிட்ட மருந்து இருக்குது. மருந்து இருந்தும் கூட 1,00,000 பேர் சாகுறாங்க. அப்படின்னா எதிர்காலத்தில் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நாய் கடித்தா அதுக்கு மருத்துவமே கிடையாது. ஏன்னா எதிர்காலத்தில் ஆங்கில மருத்துவம் எதுவும் கிடையாது, ஆங்கில மருந்துகள் எதுவும் கிடையாது. அப்படி இருக்கும்போது 2040 அப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நாய்கள் கடித்தா அதுக்கு மருத்துவமே கிடையாதுங்கும்போது அப்போ நாய்களுக்கெல்லாம் மனுஷங்க இடமே கொடுக்க மாட்டாங்க. நாய்கள் இல்லாத உலகம் வரப்போகுது. நீங்கள் எவ்வளோ பெரிய அதிசயம் இல்லை? நம்ம முற்றிலும் நாம் நம்பிக்கிட்டு இருக்க எல்லாமே எந்த அளவுக்கு பொய்யா இருக்குது பாருங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், நாய்கள் வந்து ஆதி காலத்துலேருந்து இனிமே மனித இனம் வாழ்கிற வரைக்கும் நம்ம கூடயே வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதனால தான் என்ன பண்ணுறோம், நாய்களை வீட்டுக்கு வளர்க்க ஆசைப்படுறாங்க. இது மனுஷன் கூட எப்போதுமே இருக்கும்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். அதனால் நாய்களை நிறைய விலை கொடுத்து வாங்குறாங்க. அதை பெட்டில் படுக்க வைக்கிறாங்க, பக்கத்தில் படுக்க வைக்கிறாங்க, அதை குளிப்பாட்டி விடுறாங்க, அதை கொஞ்சுறாங்க, அதோட ஆயெல்லாம் அள்ளி போடுறாங்க, பீயை அள்ளி போடுறாங்க. இப்படி அதை குளிப்பாட்டி விட்டு பீயை அள்ளி போட்டு வீட்டில் ஒருத்தராக இடம் கொடுத்து பேர் வச்சு நாயின்னு கூப்பிட்டா கோவப்படுறாங்க, பேர் சொல்லி கூப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. காரணம் என்னென்னா, மனுஷங்களோட இது என்றைக்குமே இருக்கும், மனித வாழ்க்கையில் இந்த நாய்கள் என்றைக்குமே இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. மனித வாழ்க்கையில் நாய்களுக்கு இடமே கிடையாது.
அது வந்து மிகப்பெரிய இடையூறு, மிகப்பெரிய தொல்லை. நமக்கு நேரம் தான் வேஸ்ட் ஆகும். அது குறைச்சதுன்னா நம்ம பேசவே முடியும். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் யாரும் புத்தகம் படிக்க மாட்டாங்க. அங்கே புத்தகமே கிடையாது. ஆனால் மனுஷங்க ஒருத்தர் பேசுகிறது தான் அவங்களுக்கு பொழுதுபோக்கு. அப்படி இருக்கும்போது ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த நாய்கள் குறைச்சதுன்னா எப்படி பேச முடியும்? அது குறைச்சி முடிக்கிற வரைக்கும் நாய்கள்லாம் ஒன்று சேர்ந்து சண்டை போடுதுன்னு வைங்க. அந்த சண்டை போட்டு அதுவே 5, 10, 15, 20 நிமிஷம் வரைக்கும் சண்டை போடும். 20 நிமிஷம் அந்த பகுதியில் உள்ள யாருமே பேசவே முடியாது. அது சண்டை போட்டு முடிகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு காத்திருப்பாங்க. இல்லை கல்லை உருண்டை எரித்து அதை விரட்டி விட்டு தான் அப்புறம் அவங்க பேசலாம் அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு நாய்களால் நிறைய நேரம் வேஸ்ட் ஆகுது. படிக்க முடியாது. இன்றைக்கி காலகட்டத்தில் கூட யாராவது பசங்க படிச்சுட்டு இருக்காங்க, பரீட்சைக்கு படிச்சுட்டு இருக்காங்க, அல்லது நீங்கள் ஏதோ புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நாய்கள் குறைச்சதுன்னா உங்களால் படிப்பே ஓடாது. அந்த நேரம் புக்கை மூடி வச்சுட்டு நாய்கள் குறைச்சி முடிகிற வரைக்கும் நீங்கள் வந்து படிக்காமல் இருக்கணும். அப்போ எவ்வளோ நேரம் வேஸ்ட் ஆக போகிறீங்க? எத்தனை பேரோட நேரத்தை அந்த நாய்கள் வந்து நாய்களுக்காக நம்ம வந்து வீணாக்கிக்கிட்டு இருக்கோம்னு நல்லா நினச்சி பாருங்கள். இந்த இப்படி வலுவான காரணங்கள் இது யாருமே மறக்க முடியாது. அறிவுடை யாருமே மறக்க முடியாது. இன்றைக்கி வந்து இவ்வளோ தொல்லைகளையும் தாண்டி நாய்களுக்கு ஏன் இடம் கொடுக்குறாங்க அப்படின்னா மனுஷங்களுக்கு வந்து இடையூறு இன்றைக்கி வந்து மனுஷங்களுக்கு விழிப்புணர்வு கிடையாது. அமைதியை விரும்புகிற மனப்பான்மை கிடையாது. இன்றைக்கி வந்து அமைதியின்மையை தான் விரும்புகிறாங்க. பிறருக்கு இடையூறு செய்கிற மனுஷங்க தான் இங்கே அதிகம். அதனால் நாய்கள் வந்து பிறருக்கு இடையூறு செய்யும்போது அது ஒரு பெரிய குற்றமாக தெரியலை. நீ பிறருக்கு இடையூறு செய்யாமல் வாழ்ந்து பாரு. அப்போ தான் இந்த நாய்களால் மனுஷங்களுக்கு இடையூறு, இந்த மனுஷங்களுக்கு எதெல்லாம் இடையூறு அப்படின்னா அப்போ தான் உனக்கு தெரியும். பிறருக்கு இடையூறு செய்யாமல் பிறருக்கு இடையூறு செய்யக்கூடாது அப்படின்னு நீ வாழ்ந்து பாரு. பிறருக்கு இடையூறுகளை நீ அனுமதிக்கவும் கூடாது. பிறர் உனக்கு இடையூறு செய்தால் அதை நீ அனுமதிக்கவும் கூடாது. அப்படி ஒரு வாழ்க்கை நீ வாழ்ந்து பார்த்தா அப்போ தான் வந்து இந்த உலகத்தில் மனுஷங்களுக்கு எதெல்லாம் இடையூறு அப்படின்னா அப்போ தான் உன்னால் கண்டுபிடிக்க முடியும். அந்த வகையில் அந்த மனப்பான்மையோடு நீங்கள் வந்தீங்கன்னா நாய்களால் நமக்கு மிகப்பெரிய இடையூறு, மிகப்பெரிய தொல்லை. அதனால் வந்து எதிர்காலத்துலலாம் நாய்களெல்லாம் இந்த பூமியில் விட்டே வைக்க மாட்டாங்க. அதெல்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரி செல்ல பிராணிகளாகவும் அவங்க வளர்க்குற உயிரினங்கள் எதுவும் இருக்குன்னா வயிறு சின்னதாக இருக்கணும், சின்ன உயிரினத்தை தான் வளர்ப்பாங்களே தவிர மாடெல்லாம் கூட வளர்க்க மாட்டாங்க. மாடெல்லாம் வளர்க்க மாட்டாங்க. பால் சாப்பிட மாட்டாங்க. தயிர், மோர், வெண்ணெய் இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. மருந்துக்காக கூட பாலெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு உணவு கொள்கையில் உறுதியாக இருப்பாங்க. அவங்களுக்கு கொள்கை தான் உறுதி, கொள்கை தான் முக்கியம். அந்த அளவுக்கு ஒரு காலகட்டம் வரப்போகுது எதிர்காலம் 2040 அப்புறம். நாயே எனக்கு சின்ன வயசில் எனக்கு நாய் கூட கடிச்சிருக்கு. சின்ன வயசில் என்னை வந்து நாய் கடிச்சு 10 நாள் நான் வீட்டில் எதுவும் சொல்லாமல், சின்ன வயசு தானே அறியாமல் அது என்ன பண்ணிவிடும் அப்படின்னு தெரியாமல் வீட்டில் சொல்லாமல் 10 நாள் கழித்து பார்த்தா காலெல்லாம் வீங்கி போச்சு. கால் வீங்கி போச்சு, நடக்க முடியாமல் கீழே விழுந்துட்டேன். அப்புறம் போயிட்டு டாக்டர்கிட்ட போனால் அந்த நாய் உயிரோடு இருக்கான்னு கேட்டார். நாய் உயிரோடு தான் இருக்குது அப்படின்னாரு. அப்புறம் ஏதோ ஊசி போட்டு சரி பண்ணிட்டார். நல்ல வேலை, இல்லைன்னா அப்போவே போயிருக்க வேண்டேன். 10 வயசுலேயே நான் வந்து நாய் கடிச்சு செத்து போனவங்க லிஸ்ட்டில் நானும் இருந்திருப்பேன். அந்த மாதிரி வந்து இன்றைக்கி வந்து கடைசியில் ஒருவேளை இந்த நாய்கள் அந்த பாருங்கள், கடைசியில் ஒரு நாய்களே இந்த உலகத்தில் இல்லைங்கிற ஒரு விஷயத்த சொல்லக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறேன். நாயால் கடிப்பட்ட நான் ஒருவேளை நாய் கடித்து சாக வேண்டிய ஒரு ஆள். நான் ஏதோ எப்படியோ தப்பிச்சு வந்து கடைசியில் ஒரு உண்மையை கண்டுபிடிக்கிறேன். என்னென்னா இந்த உலகத்தில் எதிர்காலத்தில் நாயே இந்த உலகத்தில் அதாவது மனுஷங்க கூட வாழ போகிறதில்ல, தனியாகவும் வாழ முடியாது. மனுஷங்க கூட நாய்களுக்கு இடமில்லை. சரி, தனியாவது வாழ்ந்துட்டு போட்டுமே அப்படியாவது விட மாட்டாங்க மனுஷங்க. தனியாக விட்டால் அது வந்து நம்மளை கடிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கிற வரைக்கும் தான் அது நமக்கு பாதுகாப்பு. அதை தனியாக விட்டுட்டோன்னா நம்மளை பார்க்கும்போது அதுக்கு வந்து நாம் வந்து ஒரு வேட்டை பொருளாக தான் தெரியும். வேட்டையாடுகிற குழந்தைகள்லாம் தனியாக போச்சுன்னா வேட்டையாடிடும். கும்பலாக நாய்கள் சுற்றி குழந்தைகள்னால் வேட்டையாடிடும். அது பெரியவங்க போனால் சும்மா இருக்கும். ஏன்னா பெரியவங்க திருப்பி அடிப்பாங்க, கல்லை உண்டி எறிவாங்க. அதுவே குழந்தைகள் போனால் கூட்டமாக இருக்கிற நாய்கள் வந்து வேட்டையாட ஆரம்பிச்சிடும். நாய்களை நம்பவே கூடாது. நாய்கள் கடித்தா அதுக்கு மருந்தே கிடையாது. ஆமாம், இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நாய்கள் கடிச்சிச்சுன்னா அதுக்கு மருந்தே கிடையாது. அதனால் நாய்கள் வந்து மிகவும் ஆபத்தானது. எப்படி சிங்கம், புலி, ஓநாய், சிறுத்தை இதெல்லாம் மனுஷங்க, கரடி இதெல்லாம் எதிர்காலத்தில் உயிரோடு விட்டு வைக்க மாட்டாங்களோ, பாதுகாப்பு காரணத்தை அடிப்படையாக கொண்டு அது மாதிரி நாய்களையும் விட்டு வைக்க மாட்டாங்க அப்படின்னு நான் உறுதியாக சொல்லுவேன். அதனால் நாய்கள் வந்து ஊழையிடும். இப்போ நாய்களுக்காக நாமெல்லாம் ஊழ விட போகிறோம். அதாவது நாய்களுக்கு முடிவு கட்டுறோம். முடிவு கட்டுகிற சங்கு நாம் தான் ஊத போகிறோம். மனுஷங்க ஊத போகிறாங்க. மனுஷங்களை நம்பி நாய்கள் மனுஷங்க பின்னாடி வந்தது. ஆனால் மனுஷங்க எப்படிப்பட்ட ஆட்கள்னு நாய்களுக்கு தெரில. மனுஷங்க வந்து எப்படிப்பட்டவங்க, பயங்கரமான சுயநலவாதிகள் அவங்க. அது தெரியாமல் நாய்கள் மனுஷங்க முன்னாடி வந்துச்சு, நல்லா சுகபோகமாக வாழ்ந்துச்சு.
கடைசியில் நாய்களுக்கு இப்படி ஒரு முடிவு வரும்னு அந்த நாய்களுக்கே தெரியாது.